வணக்கம் நண்பர்களே, இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 2023 இன்னையோட முடியுது. இந்த 2023ல் பாசிட்டிவ்ஸு நெகட்டிவ்ஸு நிறையா நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம். இதில் 2023 பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, இந்தியா முதல் நாடு நிலாவுடைய தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கிய முதல் நாடு அப்படிங்கிற பெருமை நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சிச்சு. சந்திராயன் 3 மிஷனை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும். இது ஒன்று. ரெண்டாவது, ஏஷியன் கேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எந்த ஒரு நாட்டில் விளையாட்டுத்துறை ஃபென்டாஸ்டிக்காக இருக்கோ அந்த நாடு பொருளாதாரத்திலே மிகப்பெரிய அளவில் முன்னேறுது அப்படிங்கிறது மறைமுக அர்த்தம். ஸோ ஒலிம்பிக்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டேபிளில் டாப் 5 கண்ட்ரிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பொருளாதாரத்திலையும் ரொம்ப முன்னணியில் இருக்கக்கூடிய நாடாக இருப்பாங்க. அப்போ விளையாட்டுத்துறையை நம்ம ஸ்பெசிஃபிக்காக கான்சன்ட்ரேட் பண்ணணும். முதல் முறையாக ஏஷியன் கேம்ஸில் இந்தியா 100க்கும் அதிகமான மெடல்ஸை இந்த முறை ஜெயிச்சிருந்தாங்க. 107 மெடல்ஸு ஏஷியன் கேம்ஸில் நம்ம வாங்கியிருக்கோம். பேரா கேம்ஸை பொறுத்த வரைக்கும் 111 மெடல்ஸை நம்ம வீரர் வீராங்கனைகள் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய பாசிட்டிவான செய்தி. இது 2. மூணாவது, சட்டமன்ற தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேறி இருக்கு. மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டுக்கள். இது 3. நாலாவது, கொரோனாக்கு பிறகு பல உலக நாடுகள் பொருளாதாரத்தில் இன்னும் மந்தமான ஒரு சூழலில் இருக்காங்க. இருந்தாலும் இந்தியா தான் ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் குளோபல் எக்கானமி இருக்கக்கூடிய கண்ட்ரியாக மாறி இருக்கு. 7.2% வளர்ச்சியோட இந்தியா தான் உலகத்திலேயே ரொம்ப வேகமாக முன்னேறக்கூடிய நாடு அப்படிங்கிறத இந்த வருஷம் பிடிச்சிருக்கு. அடுத்து என்ன அப்படின்னா, நியூ பார்லிமெண்ட் திறக்கப்பட்டிருக்கு. அடுத்து டெல்லியில் G20 மாநாடு வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா, அதுவும் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு செய்தி. நியூ டெல்லி டிக்ளரேஷன் G20 மாநாடு வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் 2023 மிக முக்கியமான பாசிட்டிவாக பார்க்குறேன். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த UPI டிரான்சாக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், அதுலேயும் இந்தியா சக்கப்போடு போட்டுக்கிருக்கு அப்படிங்கிற புள்ளி விவரம் கிடைச்சிருக்கு. அதை நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 2022-2023 நிதியாண்டில் 8375 கோடி அளவுக்கு UPI டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. மதிப்பில் சொல்லலை, இத்தனை முறை 8375 கோடி முறை UPI டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதனுடைய மதிப்பு படி பார்த்தீங்கன்னா 139 லட்சம் கோடி அளவுக்கு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் கிடைச்சிருக்கு. இதை இந்த டிசம்பர் மாதம் மட்டும் 17.4 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு UPI டிரான்சாக்ஷனை நம்ம இந்திய மக்கள் மேற்கொண்டிருக்காங்க. இந்த நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 2017-18 நிதியாண்டை கம்பேர் பண்ணும்போது 147% உயர்வை கண்டிருக்கிறது அப்படின்னு இப்போ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான புள்ளி விவரம் கிடைச்சிருக்கு. அதனால் எல்லா ஃபீல்ட்லையும் இந்தியா வெற்றிகரமான ஒரு டைரக்ஷனில் நகர்ந்து போய்க்கிருக்கு அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். இது 2023. 2023 தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின அரசியல் தலைவர் யார் அப்படிங்கிற கேள்விகளும் பரவலாக எல்லா சேனலும் கேட்டுக்கிருக்காங்க. இப்போ கூட IBC உடைய ஒரு சர்வேவை பார்க்க முடிஞ்சிச்சு. அதில் அண்ணாமலை நம்பர் 1 பிளேஸில் இருக்காரு. ஓகே, 2023 பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியலில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது அண்ணாமலை அப்படின்னு ரிசல்ட் கிடச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் பாதயாத்திரையிலிருந்து ஆரம்பித்து DMK ஃபைல்ஸை அண்ணாமலை வெளியிட்டது, திமுகவுடைய 2 அமைச்சர்கள் சிறைக்கு போனது, அதுலேயும் குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் அண்ணாமலை அவர்கள்ட்ட வாட்ச் பில்லை கேட்டு விமர்சனங்களை முன்வச்சது. அடுத்து கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறை கைது பண்ணது, எல்லா கேஸ் பின்னணியிலையும் அண்ணாமலையுடைய பேர் இருந்துச்சு. அண்ணாமலையுடைய டாக்கு, அண்ணாமலை கிட்ட வாட்ச் பில்லை கேட்டிங்களே, இந்தாங்க ஜெயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கூட ட்ரெண்டிங்காக ஷேர் பண்ணாங்க. இது மாதிரி திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக பல போராட்டங்களையும் 2023 தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தான் முன்னெடுத்திருக்காரு. அதனால தான் 2023 தாக்கத்தை ஏற்படுத்திய அரசியல் தலைவர் அப்படிங்கிற பேரில் அண்ணாமலை செலக்ட் ஆயிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து என்ன அப்படின்னா, இந்திய கூட்டணியே பெரிய ஒரு சிக்கலில் இருக்காங்க. இந்திய கூட்டணியில் மல்லிகார்ஜுனா கார்கே அவர்களை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தணும் அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் சித்தராமையா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு சித்தராமையா சொல்லியிருக்காரு. அப்போ இப்போ காங்கிரஸுடைய தலைவராக மல்லிகார்ஜுனா கார்கே இருக்காரு. அந்த காங்கிரஸுடைய தலைவரை பேரை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி முன்மொழிகிறாங்க. அதற்கு காங்கிரஸில் இருக்கக்கூடிய இன்னொரு நபரே இல்லை ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. இதிலிருந்தே காங்கிரஸுடைய தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனா கார்கே அவர்களுடைய அந்த பதவி பெரிய ஒரு பவர்ஃபுல்லான பதவியா இல்லை ஒரு டம்மியான பதவியா அப்படிங்கிறது இதன் மூலமாகவே தெரியுது அப்படின்னு பாஜகவினர் கூட பதிவுகளை போடுறாங்க. பீகாரை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் அவர்கள், JDU கட்சி இருக்குது பார்த்தீங்களா, நிதிஷ்குமார் அவர்கள் இப்போ அந்த ஐக்கிய ஜனதா தளம் கட்சியுடைய பிரசிடெண்டாக ஆயிருக்காரு. முன்னாடி யார் இருந்ததுன்னா லாலன் சிங் அப்படிங்கிற ஒரு நபர் இருந்தார். அவர் லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் கூட க்ளோஸாக இருக்கக்கூடிய நபர். இப்போ நிதிஷ்குமாருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, பீகாரில்
ஐக்கிய ஜனதா தளம் 45 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கு. ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதா தளம் 79 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கு. ஆனால் ஆர்ஜேடி கட்சியுடைய முக்கியமான தலைவர் தேஜஸ்வி யாதவ் துணை முதலமைச்சராக இருக்காரு. 45 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய யாரு ஜேடியு கட்சியுடைய தலைவர் முதலமைச்சராக இருக்காரு. அப்போ ஆர்ஜேடி கட்சி நம்ம ஜேடியு கட்சியை வந்து உடைக்க பார்க்குதோ அப்படிங்கிற டவுட்டு நிதிஷ்குமாருக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த லாலன் சிங் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நிதிஷ்குமார் கிட்ட சொல்லியிருக்காரு, 18 வருஷம் நீங்கள் வந்து பீகாருடைய முதலமைச்சராக இருந்திருக்கீங்க, நீங்கள் துணை முதலமைச்சர் பதவியை வந்து ஏற்றுக்கிட்டு நீங்கள் தேஜஸ்வி யாதவை முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. அந்த ஐடியாவை நிதிஷ்குமார் நிராகரிச்சிட்டாரு. பிறகு வந்து லாலன் சிங் என்ன பண்ணியிருக்காருன்னா ஜேடியு கட்சியுடைய சில எம்எல்ஏ 12 எம்எல்ஏக்கள் கூட ரகசிய ஆலோசனை நடத்திருக்காரு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிச்சு. இதன் எதிரொலியாக தான் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியுடைய அந்த பிரசிடென்ட் பொறுப்பிலிருந்து லாலன் சிங்கை வந்து நீக்கிட்டு அந்த பொறுப்புக்கு தன்னை வந்து பதவி ஏற்றுக்கிட்டார். அந்த பொறுப்பில் இப்போ வந்து உட்காந்துருக்காரு நிதிஷ்குமார் அப்படிங்கிற டாக்கு போய்க்கிருக்கு. இப்போ நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜேடி கூட கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் கிட்டத்தட்ட வந்து இருக்காராம். பிஜேபி கூட மறுபடியும் நம்ம வந்து கூட்டணி அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்காராம். ஆனால் பிஜேபி கிட்ட இருந்து எந்த ஒரு கிரீன் சிக்னலும் நிதிஷ்குமாருக்கு வரலை அப்படிங்கிறத உறுதியாக நம்மளால சொல்ல முடியும். 2020 பாஜகவோடு கூட்டணி அமைச்சவர் தான் நிதிஷ்குமார். நிதிஷ்குமாருடைய கட்சி பாஜகவை விட குறைந்த சட்டமன்ற உறுப்பினர்களை ஜெயிச்சாலும் தேர்தலுக்கு முன்னாடி போட்ட ஒப்பந்தம் படி நிதிஷ்குமாரை முதலமைச்சராக பாஜக வந்து ஆக்குனாங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜேடி கூட யாரை எதிர்த்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டாரோ அந்த கட்சியுடைய போய் கூட்டணி அமைச்சுக்கிட்டாரு நிதிஷ்குமார். அதனால நிதிஷ்குமார் நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக இல்லை. அதனால அவரோட கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் தான் பாஜகவும் இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது. ஸோ பீகார் அரசியலில் இது போன்ற செய்திகள் பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்புக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க பாமக அப்படின்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு கோரிக்கையை வந்து ராமதாஸ் முன் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த சந்திப்பு அப்படின்னு பாமக சொல்றாங்க. ஆனால் அரசியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது அப்படின்னு அரசியல் நிபுணர்கள் சொல்றாங்க. திமுகவோடு பாமக கூட்டணி சேர்ந்துச்சு அப்படின்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கு, அதிமுக கூட போய் சேர்வதற்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகே, என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.